வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாநிலங்களுக்கு இடையே பல்வேறு மாநிலங்களில் நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் தாவாக்கள், பிரச்சனைகள் என்பது பல ஆண்டு காலம் நீட்டித்து வரக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வழிமுறை என்று கருதி மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை, தீர்வை முன்மொழிந்திருக்கிறது. அதாவது 1956ஆம் ஆண்டின் சட்டத்தை திருத்தி 2 மாநிலங்களுக்கிடையே எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக நிரந்தரமான ஒரு தீர்ப்பாயம் ஒன்றை அமைப்பது, அந்த தீர்ப்பாயம் எந்த வழக்கு வந்தாலும் 3 ஆண்டுக்குள் தீர்வை சொல்வது என்ற முடிவை அறிவித்திருக்கிறது. மத்திய அரசு ஏற்படுத்தக்கூடிய இந்த தீர்ப்பாயம் என்பது நதிநீர் சிக்கல்களுக்கு தீர்வை தருமா? இது ஒரு தொலைநோக்கு பார்வையாக எடுக்கக்கூடிய முடிவா, அல்லது அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லக்கூடிய அரசியல் உறுதித்தன்மை இல்லாமல் தன்னுடைய பொறுப்பை மத்திய அரசு தட்டி கழிக்கிறது என்கிற விமர்சனம் சரியானதா? விவாதிக்கலாம். நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் திரு KT ராகவன் அவர்கள், நீரியல் நிபுணர் பேராசிரியர் திரு S ஜனகராஜன் அவர்கள், பத்திரிகையாளர் விமர்சகர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். அரசியல் கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பொது பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் என்ற முறையில் உங்கள் கருத்தை கேட்கிறேன். நீண்ட காலமாக இது ஒரு வெக்ஸ்ட் இஷ்யூ அப்படின்னு தான் எழுதுவாங்க. காவேரி பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் தீர்வே இல்லாமல் எட்டப்படாமல் நீண்டு கொண்டே போகிற இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு எழுதுகிறாங்க. நடுவர் மன்றம் அமைத்து 15 ஆண்டு காலம் கழித்து தான் நமக்கு 17 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் நமக்கு இறுதி தீர்ப்பே வந்தது காவேரியில். ஒரு 3 ஆண்டுக்குள்ள இந்த முடிவு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அது தொடர்ந்து இயங்கும் அப்படின்னு சொல்கிற இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த ஒரு நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அதுக்கு சேர்மனாக வைக்கிறாங்க, தலைவராக வைக்கிறாங்க. அதே சேர்மன் இப்போது எந்த ஒரு நதிநீர் பிரச்சனைக்கும் 3 வருஷத்துக்குள்ளே அவரால் தீர்ப்பு கொடுக்க முடியல. அதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் அவரும், ஓய்வு பெற்ற ஜட்ஜு. அவர் 3 வருஷத்துக்குள்ளே எந்த தீர்ப்புக்குமே, எந்த நதிநீர் பிரச்சனைக்கும் 3 வருஷத்தில் அவங்களால கொடுக்க முடியல. ஃபைனல் அவார்டு கொடுக்கல. உங்களுக்கு நீங்களே சொன்ன மாதிரி காவிரிக்கு 17 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு அது தீர்வு கிடைக்கல, இன்னும் இழுத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நதிநீர் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது இந்தியாவில். இப்படி 10 பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிற ஒரு சமயத்தில் அதே ஒரு ஜட்ஜு இந்த 10 ஏற்கனவே இந்த 10 பிரச்சனையோட கூட இன்னும் வருகின்ற பிரச்சனைகளையும் எல்லாம் சேர்த்து 3 வருடத்துக்குள்ளே அவரால் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. ஒரு முக்கியமான விஷயத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒரு தேசம். இந்த தேசத்தில் ஒரு நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜு ஒரு எவ்வளோ காம்பிட்டன்ஸ் இருக்குது அந்த ஜட்ஜுக்குங்கிறது அது வேறு விஷயம், அதில் நம்ம போக வேண்டாம். அவர் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு, அதனால் அவர் ஒரு சட்டம் தெரிந்தவருங்கிற முறையில் மட்டும் நம்ம பார்க்கணுமா, இல்லை இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா? ஏன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் பெரிய பெரிய மாநிலங்கள் இருக்கின்ற இந்த ஒரு தேசத்தில் இந்த பிரச்சனையை ஒரு ஜட்ஜை எல்லா நதிநீர் பிரச்சனையும் ஒன்றா சேர்த்துட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்கு ஒரு மாதிரி ஒரு மதிப்பு கொடுக்குற ஒரு தன்மையை எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஃபெடரல் சிஸ்டத்தை ஷேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு தீர்வு, இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் ட்ரைபுனல் அப்படிங்கிறத பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். அந்த மறுபடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணாமல் 3 வருடமோ இல்லை இப்போ 30 வருடம் ஆகுமோ தெரியாது, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எந்த எல்லா விஷயத்துலையுமே சுப்ரீம் கோர்ட் இஸ் அல்டிமேட் அத்தாரிட்டின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் என்ன தான் எந்த ட்ரைபுனல் சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் மறுபடியும் நம்ம அப்பீல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இது போகும், சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் கேட்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட்டில் கூட என்ன ஆயிருக்கு, இப்போ 1956 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் படி சுப்ரீம் கோர்ட்டில் தலையிடக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் ஆர்கியூ பண்ணியிருக்கு. ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட் தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் சொல்லியிருக்கு.
ஆக நீங்க அது நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பே இறுதியானது, அதன் பேர்ல வந்து உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் அத்தாரிட்டி, லீகல் அத்தாரிட்டி. இல்ல சுப்ரீம் கோர்ட் தானே இந்த நடுவர் மன்றத்தையும் அமைக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் தானே இதுக்கு, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தானே இதுக்கு பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்டேஷன் படி மத்திய அரசு அமைக்குது. அந்த 1956 ஆக்ட்ல கூட என்ன சொல்றாங்கன்னா, although the tribunal's award is as good as the judgment of the Supreme Court, the contending parties, if grievances arise, can go to the Supreme Court தான் சொல்லுது. பிரச்சனை வரும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூட நீ எங்கேயுமே சொல்லலை. அதனால இது கூட இந்த தாவாக்கள் மறுபடியும் வந்தாலும், இந்த பிரச்சனைகள் மறுபடியும் வந்தாலும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் போக தான் செய்வாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் will be burdened. இன்னும் வரும் காலங்களில் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி நிறைய கேஸ் வரதான் செய்யும். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து இந்த காவிரி வாட்டர் டிஸ்பியூட்லேயே கூட 17 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து இன்டரிம் ஃபைனல் அவார்டு வந்தது. அந்த ஃபைனல் அவார்டு வந்தப்போ என்ன பண்ணியிருக்கணும், எல்லா கண்டென்டிங் ஸ்டேட்ஸும் தே ஹேவ் தி ரைட் டு ஃபைல் தி ரிவ்யூ பெட்டிஷன். அந்த ரிவ்யூ பெட்டிஷன் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் ரிவ்யூ பெட்டிஷன் யாருமே போடலை, டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சுருக்கணும், இந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுங்க, ட்ரைபுனல் இஸ் தி கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, நீங்கள் தே ஷுட் ஹவ் டைரக்டட் தம் டு கோ பேக் டு தி ட்ரைபுனல். ஆனால் அது பண்ணாமல் அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவங்க ஸ்பெஷல் பெட்டிஷன்ஸ் SLPS அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ண அப்புறம் இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. போன அப்புறம் சரி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இப்போ நீங்கள் அமைங்கன்னா மத்திய அரசாங்கம் ஏன் அமைக்கக்கூடாது, அதையும் தள்ளி போடுறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு என்ன ரோல் இருக்குதுல்ல, இதெல்லாம் தட்டி கழிச்சுட்டு நம்ம மறுபடியும் ஒரு புதிய ஒரு சிங்கிள் ட்ரைபுனல் அமைப்பை எல்லா இன்ட்ரெஸ்டட் வாட்டர் டிஸ்பியூட்டும் சொல்கிறது கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள முடியாது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும், எல்லா இன்ட்ரெஸ்டட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும். மாநிலங்களுக்கு பாதிப்பு, அரசு நேரம் நிறைய வீணாகும், நேர விரயம், பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படாது. இப்போ 26 வருஷமா நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்குறோம், எவ்வளோ அனாலிசிஸ் நடந்திருக்கு, எவ்வளோ நேரம் வீணாயிருக்கு. இவ்வளவும் வீணாயிட்டு மறுபடியும் நம்ம மறுபடியும் காவேரிக்கு பொருந்துமா? நடுவர் மன்றம் ஒன்று அமைச்சு அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆமா, தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வந்து அது அரசுலையும் கெசட்லையும் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. அதை மீண்டும் ஒரு நடுவர் மன்றம், இப்ப இவங்க சொல்றது இனிமேல் ஒரு நடுவர் மன்றம் அமைச்சு நிரந்தர தீர்ப்பாயம் சொன்னா அவங்க காவேரியை விசாரிக்க போறாங்களா, காவேரி இல்லாமல் மற்ற தீர்ப்புகளை பிரச்சனைகளை மட்டும் விசாரிக்க இல்ல? அவங்களோட கணக்குப்படி தீர்க்கப்படாத எல்லா பிரச்சனைகளும் உள்ளடக்கியதுன்னு தான் சொல்றாங்க. தீர்ந்ததுன்ற கணக்குல காவேரி வராதா? தெரியல. நடுவர் மன்றத்தை பொறுத்தவரையிலும் தீர்ந்தது இல்ல. அவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, இறுதி தீர்ப்புன்னு சொல்லி அது கெசட்ல நோட்டிஃபை ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஃபைனல் அவார்டு வந்துடுச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் நம்ம ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஃபைனல் டிசிஷன் இன்னும் வரலையே. இல்ல, அவர் சொன்னதுல ஒரு தகவல், அதாவது நீங்க ட்ரைபுனலுக்கு வந்து கிளாரிஃபிகேட்டரி பெட்டிஷன்ஸ் போடணும். அது 90 டேஸ்க்குள்ள ஒரு கணக்கு இருக்கு, அது போட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக ஆரம்பிச்சாங்க மத்தவங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா ட்ரைபுனலுக்கும் போட்டாங்க, காவேரி நடுவர் மன்றத்துல தீர்ப்புல எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்லயும் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன, அது ட்ரைபுனல் அவர் சேர்மன் அப்போ வந்து NP சிங் இருந்தார் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, ஸோ அங்கே போய் முடிச்சுட்டு இங்கே வாங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் NP சிங் போனார், அப்புறம் சௌஹான் வந்தார், சௌஹானும் போயிட்டார். இதான் ஃபர்ஸ்ட்டு. பட் இப்போ நீங்கள், அதாவது நீங்கள் பெர்மனன்ட் ட்ரிபுனல் இருக்கணுமா, ரிவர் ஸ்பெசிஃபிக் டிஸ்பியூட் ஸ்பெசிஃபிக் ட்ரைபுனல் இருக்கணுமா, இதெல்லாம் ஒரு ஓகே. பட் இந்த ட்ரைபுனல் ஆர்டரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு அழகு பொம்மைகளை வச்சுண்டா அது என்ன பெருசாக வரும்? அதனால் இப்போ வந்து காவேரி நீங்கள் ட்ரைபுனல் ஃபைனல் ஆர்டரை நீங்கள் யார், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கெசட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் பைண்டிங் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கெசட்டில் போடுறாங்க, அது ஒன்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ கர்நாடகா கவர்மெண்ட்லேயே போடல. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, அதாவது அதில் வந்து அரசியல் பார்க்காமே பார்க்கணும்னா அது வந்து என்னமோ அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு அவங்களுடைய சண்டை மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் இதே அணுகுமுறை பெர்மனன்ட் ட்ரைபுனலும் வந்ததுனாலும் என்ன ஆடும்போது ஒரு பெர்மனன்ட் ட்ரைபுனல் கிரீன் பெஞ்ச் மாதிரி இந்த மாதிரி பெஞ்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது ஒன்றும், அதாவது இதை வந்து நீங்கள் அமுல்படுத்துவீர்களா, அந்த நோக்கம் இல்லாத வரையில்
நீங்கள் இந்த அழகு பொம்மைகளை மாற்றுறதுல எனக்கு ஒரு பெரிய தீர்வு வருமானு தெரியல. எது வேணா வச்சுக்கலாம், நீங்கள் சிட்டிங் ரிவர் ஸ்பெசிஃபிக் ட்ரைபுனல் வச்சுக்கலாம், பெர்மனன்ட் ட்ரைபுனல் வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் ஒரு பெரிய அதாவது ஸ்ட்ரக்சரை தீர்ப்பாயம் நிரந்தரமானதா ஒண்ணு வச்சுக்கிறதா அல்லது ஒவ்வொரு நதி தனித்தனியா அது ஒரு வச்சுக்கிறதா பெரிய விஷயம் இல்லை. அதில் ஒரு பெரிய இதே பாசிட்டிவா பார்க்க முடியல உங்களால. அதாவது 2012லயே இது வந்து புதிய திட்டம் இல்ல. 2012ல காங்கிரஸ் வந்து நதிநீர் கொள்கை தொடர்பாக தேசிய நீர் கொள்கைன்னு ஒன்று அறிவிக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு சஜஷனோட தான் அவங்க வர்றாங்க. அதுல அது இடம் பெற்றிருக்கு, ஒரு நிரந்தர தீர்ப்பாயம் இருக்கணும்னு சொல்லுது. அதை பிஜேபியில அடுத்து அதனுடைய நீட்சியாக அதை செய்யறாங்க. ஆனா ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. அது நம்ம காவேரியில வந்து 90ல நடுவர் மன்றம், 2007ல இறுதி தீர்ப்பு, 17 வருஷம் கழிச்சு அதை கெசட்ல வர்றதுக்கு அதுக்கு பிறகு ஒரு 7 ஆண்டு காலம், 2013-14 வாக்குல வந்து 2013. இப்போ இன்னைக்கு வரலும் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு வரல, பட் ஒரு இன்ட்ரீம் சூப்பர்வைசரி கமிட்டி மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இவ்வளவு நீட்சி இல்லாம ஒரு டைம் பவுண்ட் 3 ஆண்டுக்குள்ள தீர்ப்பு அப்படின்னு சொல்றத ஒரு பாசிட்டிவா பார்க்கல. அதாவது 2002ல என்டிஏ ரிஜிம் இருந்த பொழுது அப்பவே இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணாங்க. நீங்க போனீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் 1983ல கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க, 87ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 2 சர்க்காரியா இருக்கு. ஒன்னு இல்ல சர்க்காரியா கமிஷன் மத்திய மாநில உறவுகள் சார்ந்த சர்க்காரியா கமிஷன் சொல்லுங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அதனால தான் சொன்னேன் 83ல கான்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஸோ அது 87 ரிப்போர்ட்ல சில பரிந்துரைகள் சொல்லியிருந்தாங்க. அந்த பரிந்துரைகளை வந்து தமிழக அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க, இந்த ட்ரைபுனல் ஆர்டர் வந்து ஷல் ஹேவ் த சேம் ஃபோர்ஸ் ஆர் டிகிரி பிளா 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 ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரைபுனலுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க அப்படின்னு அவங்க 5 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்போ என்டிஏ ரிஜிம் தான் இருந்தது, வாஜ்பாய் தான் இருந்தார். அப்போ வந்து பலதரம் போய் இவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஜெயலலிதா 2001ல் வந்தாங்க, எல்லாம் சொன்னாங்க போனாங்க. அப்புறம் வந்து 3 இயர்ஸ் சொல்லிட்டு எக்ஸ்டெண்டபிள் பை 1 இயர் அப்படின்னு. இன்றைக்கி அதே லா தான் இருக்குது. அதாவது இந்த டைம் ஃப்ரேம் வந்து இருக்கிறதுனாலேயே ஒரு இதுவாகிடுதா அப்படின்னா ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு நோக்கம் அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இல்லாத வரையில் இந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் இருக்கு பாருங்க, இந்த அது மட்டுமே வந்து எந்த தெரியும் வராது. இதெல்லாம் ஒரு நகாசு வேலை, ஒரு அலங்கார பொம்மை அப்படின்ற அம்சத்தோட வராது. இவங்க 2 பேரும் சொல்றதுல உள்ள ஒரு கிரக்ஸ் அப்படின்னு ஒரு 3 அம்சங்களை சொன்னா, இது ஒரு விஷயம், அது நிரந்தர தீர்ப்பாயமா அல்லது ஒவ்வொரு நதி சார்ந்த தீர்ப்பாயமான்றது பிரச்சனை இல்லை. அந்த தீர்ப்பாயம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு தீர்ப்புன்னு ஒன்று தரும்போது அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லைன்னா இதெல்லாம் அமைத்து என்ன பயன்? அக்ரீட் அவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணம், ஏற்கனவே இருந்த இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே கேட்குற அதே கேள்வி தான், வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் தி அவார்ட்ஸ் என்ன பிரயோஜனம்? அப்போ வரும்பொழுது சில அமெண்ட்மெண்ட், இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வரும்பொழுது காவேரி விஷயத்தில் அந்த வழக்கு வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னோம் ட்ரைபுனல் ஆர்டர் தான் ஃபைனல் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர்ஸ் இல்லைன்னு சொன்னோம். சுப்ரீம் கோர்ட் அதை கேட்கல. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வரும்பொழுது அந்த அந்த இதை வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி கூட இருக்கலாம். we have to wait for the draft first. முதல்ல இல்ல காவேரியில ட்ரிபியூனல் ஆர்டர் ஃபைனல் தான். ஜட்ஜஸை பொறுத்தவரையிலும் தீர்ப்பு இறுதின்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னது மாதிரி திரு ராமகிருஷ்ணன் சொன்னதான் நானும் சொல்றேன். அவர் சரியா சொன்னாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்லயும் போட்டு இங்கேயும் போடும்போது அவங்க என்ன பண்றாங்க, சுப்ரீம் இந்த ட்ரைபுனல் நீங்க அங்க போயிட்டீங்க, நான் என்ன பண்ண, உங்களை யார் அங்க போக சொல்லுது? இவங்களுக்கு தான் அதிகாரமே இருக்குது ட்ரைபுனலுக்கு. நீங்க போனதுனால நான் ஒன்றும் பண்ண முடியலன்னு ட்ரைபுனல் சொல்லிட்டான். அங்க அந்த இடத்துல இன்னொரு அம்சத்தையும் சொன்னாரு. ட்ரைபியூனல் ஆர்டரை ஏற்றுக்கொண்டு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை கெசட்ல நோட்டிஃபை பண்ண பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்போதும் அதை அமல்படுத்துறது என் வேலைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கல. ஒன்று நீங்க திரு குணா December 3rd, 2013 இதே மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே போட்டாங்க. நீங்கள் வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும்னு சொல்லும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன அவசரம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வாங்க, இப்போ தான் தண்ணி நல்லா ஓடுது. இப்போ அவங்க கம்பல் பண்ணவே இல்லை. இப்போ என்ன அவசரம்னு சொன்னதான் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் பல நேரங்களில் பல நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதுதான் போடுங்கன்னு சொன்னாங்க, அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் சொலிசிட்டர் ஜெனரல், அது அட்டார்னி ஜெனரல் சொன்னது ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு பவர் இல்லைன்னா சரி விட்டாங்க. இப்போ எனக்கு பவர் இருக்குன்னு இறங்குறாங்க. அப்போ பவர் இருக்குன்னு இறங்கும் பொழுது அந்த அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் ஆஃப் தட் ஆக்ட், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட், எதுக்காக அந்த ப்ரொவிஷன் இருக்கணும்? அதில் என்ன சொல்லியிருக்குது, ட்ரைபுனல் ஆர்டர் தான் சுப்ரீம், ஆஸ் குட் அஸ் சுப்ரீம் கோர்ட் இதுன்னு சொல்லியிருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லும் பொழுது அப்போ இவங்க வயலேட் பண்ணுறாங்களா இல்லாட்டி அதை நல்லிஃபை பண்ணுறாங்களா?
இப்போ இதெல்லாம் இந்த அனாமலிஸை சரி செய்வதற்காகவே இந்த அமெண்ட்மெண்ட். ஆர்டரை ஏத்துக்கிறீங்க, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான தேவைன்னு வரும்போது அந்த மத்திய அரசு செய்ய மாட்டேங்குது. சந்தேகம் இல்லை. இங்க பாருங்க, செய்ய மாட்டேங்கிறது இல்லை, சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிச்சே. சுப்ரீம் கோர்ட் தான் இதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன அவசரம் கேட்டதே சுப்ரீம் கோர்ட் தான். அது உங்களுக்கு நல்லா முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லுது, இப்போ சட்டப்படி என்ன இருக்கோ அதை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க. அது சுப்ரீம் கோர்ட், அது ட்ரைபுனல் ஆர்டர் தான் ஃபைனல், அவங்களுக்கு தான் பவர்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்க முடியாது, பிகாஸ் அந்த சட்டம் அப்படி சொல்லுது. அதை சொல்லும்போது தான் சுப்ரீம் கோர்ட் இல்லை எனக்கு பவர் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க இப்போ. ஸோ அதனால் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும்னா இந்த அமெண்ட்மெண்ட் தேவை. அண்ட் மோரோவர் நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கனவே இருந்த சட்டம் தான் நீங்கள் 17 வருஷம் 20 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்குமே. அப்போ அந்த சட்டத்தில் இருக்கிற ஷரத்துக்களை வைத்துக்கொண்டு தீர்வு வரலன்னு சொன்னா அதை அமெண்ட்மெண்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? மோரோவர் இந்த காவிரி ரிவர் வாட்டர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல வராது. ஒரு அம்சம் இருக்கு, பிரச்சனை வந்து காவிரிக்கு பிறகு வரும். ஒரு அம்சம் என்னன்னா 3 வருஷத்துல தீர்ப்பு வருதா 17 வருஷத்துல தீர்ப்பு வருதா காலதாமதம் இல்லாம வருதான்றது ஒரு பாயிண்ட். நீங்க சொல்றீங்க 3 வருஷத்துல அப்படிதான் வந்திருக்கு. 3 வருஷத்துல இல்ல 3 மாதத்துல தீர்ப்பு சொன்னாலும் அதை தீர்ப்பு அமல்படுத்த போறது யாரு? அதுக்கு என்ன ஒரு மெக்கானிசம் நம்மகிட்ட இருக்கு? நான் சொல்றேன் மிஸ்டர் குணா, இதுல தான் இப்ப கன்ஃபியூஷனே வருது. இப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல தான் காவேரி இஷ்யூல தான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வருது. என்ன சொல்றோம், ட்ரைபுனல் ஆர்டர் சுப்ரீம் அப்படிங்கிறோம். இல்ல நான் சொல்றது தான் எங்கிட்ட வரலாம் பெட்டிஷன் போடலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்ப இந்த இடத்துல கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றது யாரு? சட்டம் கிளியரா தான் சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு வந்து ட்ரைபுனலுக்கு தான் பவர் இருக்கு, அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த சட்டத்தை அவங்க வந்து ரீடிஃபைன் பண்ணுறாங்களா, இல்லாட்டி அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா, இல்லாட்டி இவங்க வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன இன்டர்பிரட் பண்ணுறாங்க, எங்கிட்ட எனக்கு ரைட் இருக்குன்னு. இப்போ அந்த அனாமலி சரி பண்ணணுமா இல்லையா கவர்மெண்ட்? இதை சரி பண்ணால் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். அதை இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரோம், டிராஃப்ட் வரட்டும், என்ன மாதிரி கொண்டு அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். பாலு உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி இங்கே பேசிட்டு இல்லை ஒரே ஒரு குழப்பத்தை தீர்க்கிறது இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இந்த 1956 ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இனி ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது ரைட்டு, சுப்ரீம் கோர்ட் cannot or shall not interfere in the proceedings of the tribunals. அவ்வளோதான். அந்த tribunals ஃபைனல் அவார்டு வந்த அப்புறம் இந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் ஷுட் கோ பேக் டு தி tribunals தான். அது நடுவர் மன்றத்தின் விசாரணையில் உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது. நடுவர் மன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் அதை பற்றி வழக்கு வந்தால் அதை விசாரிக்கலாம். அதாவது வந்து ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் ஒரு நிமிஷம், ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்து ட்ரைபுனல்ஸ்க்கு போகணும். அது முடிஞ்ச அப்புறம் அப்படியும் தீர்க்கலன்னா கண்டெண்டிங் பார்ட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். கண்டிப்பா அதுல அந்த ப்ரொவிஷன் இருக்கு 1956 ஆக்ட்ல, போக கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. அதனால தான் இப்போ போக போறாங்களா? இப்போ வந்து நான் கேட்கறது, இப்போ வந்து நீங்க 56வது வருஷத்தினுடைய நதிநீர் தாவா சட்டத்தை திருத்துறீங்க, ஒரு நிரந்தர தீர்ப்பாயம் போடுறீங்க. நிரந்தர தீர்ப்பாயம் தன்னுடைய தீர்ப்பை சொல்லி முடிச்சுட்டா அதுதான் இறுதி, அதற்கு மேல அப்பீலே இல்ல, அதை அமல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கா? அப்படின்னு கிடையாது. இந்த கன்ஃபியூஷன் இன்னும் நீங்க சொல்ற கன்ஃபியூஷன் இப்போதைக்கு நமக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா வந்தாதான் தெரியும். நீங்க சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் இதுவும் ஈக்குவல்னு சொல்லும்போது திருப்பி எங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது? அதை தானே சொல்லி உங்களுக்கு பவர்ஸ் இல்லைன்னு சொல்லிச்சு. சார் எந்த ப்ரொசீஜர்ல எதுவும் தலையிட சார் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்ல இல்ல எந்த கோர்ட்லயும் எந்த கேஸா தான் போடலாம், நிக்குதான் பிரச்சனை. நான் இங்கேருந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு அதை வந்து கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில், ஹை கோர்ட்டில், கீழ் கோர்ட்டில் சிவில் சூட்டு எல்லாம் தான் போடலாம். சிவில் சூட் ஜெயிக்கிறனா இல்லையான்னு தான் முக்கியம். அதனால போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாம் போட்டுடுறான். அதை ஆனால் என்டர்டைன் பண்றது சுப்ரீம் கோர்ட். when you are under law you are not நீங்களே வழக்கறிஞர் இறுதி தீர்ப்பு அப்படின்னு நிரந்தர தீர்ப்பாயம் அதோட இறுதி தீர்ப்பு அது வந்து ஒரு மாநில அரசு எனக்கு அநீதி இழைக்கு இருக்கு, இப்போ கர்நாடகமே காவிரியே எடுத்துப்போம், எனக்கு வந்து அநீதி, அதனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்கிட்ட தண்ணி இல்லை, நான் திறந்து விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை திறந்து விட செய்யறதுக்கான வழிமுறை அப்படின்றது இதில் இருக்கா அப்படின்றதான் நமக்குள்ள பிரச்சனை. நமக்கு சாதகமான உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டாலே மாநில அரசுகள் மீறுகின்றன. அது ரைட், நான் இல்லைன்னு சொல்லலாம், அது சரியான விஷயம் இல்லை. அதுக்கு தான் கண்டெம்ட் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இறுதி தீர்ப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் இறுதி தீர்ப்புன்னு எங்கே வரும்? ட்ரைபுனல் ஆர்டர் இறுதி தீர்ப்புனா அதான் இறுதி தீர்ப்பா இருக்க முடியும். முன்ன மாதிரி நான் பிரைவேட் கவுன்சிலுங்க போயிட்டு இருக்க முடியும் எல்லாம் கிடையாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட கிரியேட் பண்ண இந்த கன்ஃபியூஷன் அதை சரி செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்ல அது கன்ஃபியூஷன் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் 1956 ஆக்ட்ல ப்ரொவிஷன் இருக்கு, தயவு செய்து படிச்சு பாருங்க, ப்ரொவிஷன் இருக்கு.
இதுல வந்து ரெண்டு பார்ட்டிக்கு இடையில பிரச்சனை வந்தா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டு போய் தான் ஆகணும், போகலாம். அதுல அந்த ப்ரொவிஷன் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. திரு பாலு, நீங்க இந்த பிரச்சனை தொடர்பாக இரண்டு கட்சிகள் அரசியல் ரீதியான கருத்துக்களை சொன்னவங்க, இரண்டு கட்சிகள், ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, ஒன்று திமுக. திமுக பொருளாளர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிற கருத்து, இந்த முயற்சி ஒரே நதிநீர் ஆணையம் அப்படின்ற முயற்சி வந்து காவேரி நீர் கிடைக்காமல் வாடக்கூடிய தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை தாமதப்படுத்தக்கூடிய செயலாக தெரிகிறதுன்ற பார்வையை முன்வைக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பாயம், நிரந்தர தீர்ப்பாயம்ன்றது மேலாண்மை வாரியத்துக்கு தடையாக இருந்துடக்கூடாது, காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு தடையாக இருந்துடக்கூடாதுன்றார். உங்க பார்வை இதில் என்ன? அது நான் என்ன பேசணும்னு நினச்சிட்டு வந்தனோ, ஏறக்குறைய ராமகிருஷ்ணன் அவர்களும் ஐயா அவர்களும் நிறையவே பேசிட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே ஒரு பக்கமாக, இன்னும் ராகவன் கூட என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் எங்கள் கட்சி வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு, அதனால் அது வேணும் அப்படிங்கிற அளவில் மட்டும்தான். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வெளியில் வந்த கருத்து, அதனுடைய தோற்றம். என்னுடைய இது கருத்து என்னென்னா, அந்த இரண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய இரண்டு கருத்துமே, காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்தது என்பதை மிக தெளிவாக நாம் பார்த்துவிட்டோம். வெகு விரைவில் மத்திய அரசு யார் பக்கம் என்று அறிவிக்க வேண்டிய, காண்பிக்க வேண்டிய இடத்திலே மத்திய அரசு இருக்கிறது. கர்நாடகத்தின் பக்கமா, அல்லது தமிழகத்தின் பக்கமா, அல்லது நியாயத்தின் பக்கமா? இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது, பரப்புரையின் போது பல செய்திகளை பேசியதை பார்த்தபோது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் அவருடைய அந்த வார்த்தைகளாலும் அவருடைய பேச்சிலும் மயங்கினார்கள். ஏதோ பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது, அவர் சொல்வதெல்லாம் நடந்துவிட்டால் இந்தியாவில் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று நினைத்தார்கள். அதனால தான் சொல்றேன், நானும் அதை நம்பியவர்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் இந்த செய்தியை சொல்றேன். பல விஷயங்களில் பல பிரச்சனைகளில் மத்திய அரசு சொன்னதற்கும் பேசியதற்கும் தற்பொழுது நடந்து கொள்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதி சொல்வார், வாய்ச்சொல்லில் வீரடி என்று சொல்லுவாங்கள்ல, பேசுகிற போது வஞ்சகம் செய்வர்கள்னு. அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு மோடி அவர்களுடைய பல, இந்த ஈழப் பிரச்சனையாக எடுத்துட்டாலும், இலங்கை நீர் பிரச்சனை, கடல் மீனவர்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவிரி பிரச்சனை ஒரு அற்புதமான வாய்ப்பு மோடி அவர்களுக்கு. நான் நியாயத்தின் பக்கம்தான் நிற்பேன். அது எங்கள் கட்சி பலமாக இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலமாக இருந்தாலும் சரி, பலமில்லாத தமிழகமாக இருந்தாலும் சரி, நான் நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பிரதமராக இருப்பேன் என்று அவர் அந்த இடத்தை பிடித்திருந்தால் மிகப்பெரிய ஒரு பெயரை அவர் பெற்றிருக்க முடியும். ஆனால் அதை விட்டுவிட்டு ஏறக்குறைய நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய இரட்டை வேடத்தை போட்டது. இந்த பிரச்சனை எதை காட்டுகிறது என்று சொன்னால், நான் முன்பு சொன்னதை போன்று காவிரி பிரச்சனையுடைய ஒரு இறுதி இடத்திற்கு வருகின்ற பொழுது, இன்றைக்கு இதே பிரச்சனையை வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றமே சொல்லும், மத்திய அரசு ஒரு புது பிளானோட வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க பிளான் என்னன்னு பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய சூழலை இந்த பிரச்சனை ஏற்படுத்திவிடும். 40 ஆண்டு, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து கோதாவரி பிரச்சனை, கிருஷ்ணா பிரச்சனை, நர்மதா பிரச்சனைலாம் எத்தனை வருஷம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய கிருஷ்ணா பிரச்சனையுடைய நமக்கு காவேரி பிரச்சனை எத்தனை வருடம்? 3 வருடத்தில் முடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஐயா அவர்கள் சொன்னது, தமிழ்நாட்டில் எந்த ஆணையமாக எதுவாக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய அதனுடைய ஆய்வுக்கு உட்பட்டு தான் எந்த தீர்ப்புமே இருக்க முடியும். அதற்கு மேல் நாங்கள் என்று சொல்ல முடியாது. ராகவன் சொல்கிறார், அதற்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் என்று சொல்கிறார். அப்படி ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படக்கூடிய சட்டமாகத்தான் இருக்கும். உச்சநீதிமன்றம் தலையிட முடியாத நடுவர் மன்றம் என்று சொன்னால் அந்த ஒரு காரணத்திற்காகவே அந்த நடுவர் மன்றம் ரத்து செய்யப்படும். எனவே இது எந்த விதத்திலும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை, இது ஒரு புறம் ஒதுக்கி வச்சிருங்க, இது நிரந்தரமா அல்லது இடைக்காலமா எல்லாம் விட்டுருங்க. ஒரு காவேரி பிரச்சனை ஒரு 3 வருஷத்துக்குள்ள விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்க முடியாது. கடந்த கால அனுபவத்தை எல்லாம் பார்க்கும்போது 3 வருஷத்துல ஒரு பிரச்சனைக்கு 2 தரப்பை கேட்டு தீர்ப்பு தர்றதுன்றது சாத்தியம் இல்லை அப்படின்றது கடந்த கால படிப்பினைன்னு திரு ஜனகராஜனும் சொல்றார். ஊடகங்கள்ல எழுதியிருக்கக்கூடிய இந்து தலையங்கமாகட்டும் மற்ற கருத்துக்களாகட்டும் அதை சொல்றாங்க. ஆனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 வருஷம் அப்படின்ற ஒன்றை கடந்து வந்துருச்சு காவேரி. அரசுதல்ல வந்த பிறகு காவேரி பிரச்சனைக்கு இது பொருந்துமா பொருந்தாதா, இதனால் ஒரு சிக்கல் வந்துரும் அப்படின்னு என்னுடைய கருத்து என்ன சொல்றேன். ஒருவேளை காவேரி பிரச்சனை இதில் பொருந்தாது என்று சொன்னாலும் கூட இது தேவையற்றது.
ஒண்ணு சொல்றேன். இது அவசியமற்றது. இன்னும் காவேரி பிரச்சனையை காலம் தாழ்த்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இது அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உச்ச நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி முடிப்பு போனா கூட சேலஞ்ச் பண்ணா கூட ஆமா இதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடும்னு சொல்றாரு. உச்ச நீதிமன்றம் இதையா செஞ்சிச்சு சார்? கொலேஜியம் சிஸ்டமே கான்ஸ்டிடியூஷனில் கிடையவே கிடையாது சார். அதையே கூட நாங்கள் எங்களுக்கு தான் ரைட் இருக்குன்னு 9 மெம்பர் 5 மெம்பர் 9 பெஞ்செல்லாம் பண்ணாங்க. கான்ஸ்டிடியூஷனில் என்ன அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன எப்படி கொண்டு வரணும் அந்த அத்தனை ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணோம். அப்போசிஷன், ஆளுங்கட்சி, ஒரு கட்சி கூட எதிர்த்து ஓட்டு போடலை அந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டியில். கான்ஸ்டிடியூஷனல் இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். இப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் அதை வந்து சப்போர்ட் பண்ணி 50% ஸ்டேட்டஸ் ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சு. அதான் பிரச்சனை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தன்னுடைய அதிகாரத்தை மீறி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாரும் நம்ம எல்லாரும் தான் நீங்களும் தானே ஓட்டு போட்டீங்க, என்ஜேஜ்னா ஆச்சு. ஸோ அது தட் இஸ் அஃப்கோர்ஸ். இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கட்டுல இதே பிரச்சனையை பார்க்குறோம், எல்லா கேஸ்லையும் பார்க்குறோம், எல்லா சட்டத்திலையும் அது இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வந்து நீங்க பிரதமர் மோடி இந்த பிரச்சனையை தீர்ப்பாருன்னு நாங்கள் நம்பணும். தீராத பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அவர் கிடைச்சிருக்கு, தீர்ப்பாருன்னு நம்பணும். ஆனால் அப்படி செய்யறதா இல்ல. இந்த இந்த அறிவிப்பு நான் என்ன சொல்றேன், இப்படி பேசக்கூடாது. நீங்க ஒரு இல்ல நான் வக்கீலாவே பேசுறேன். ஆட்சியில் இருக்கிறதுனால அதனால தான் எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க. நான் அதனால சேர்ந்தீங்களான்னு கேட்டேன். இதெல்லாம் நீங்க அப்ப மன்மோகன் சிங் தீர்ப்பாருன்னு சேர்ந்தீங்களா? நான் கேக்குறேன், மன்மோகன் சிங் ஆதரவு கொடுத்தீங்க எதுக்கு? நான் சொல்லிடுறேன் என்ன அதாவதுங்க, இன்னைக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. நீங்க மன்மோகன் சிங் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தீங்க, மந்திரியாவும் உள்ள இருந்தீங்க. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? பொலிட்டிக்கலா பேசுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. நீங்க அப்பயே தீர்க்கல. அப்ப காவேரி பிரச்சனை எல்லாம் சுமூகமா இருந்ததா? 2 பக்கம் தண்ணி அப்படியே ஓடிட்டு இருந்ததா? நான் பாலு சர்வல் நான் ஒன்னு பேசுறேன். கேளுங்க. காவேரி பிரச்சனையில மன்மோகன் சிங் அரசுக்கு 15 நாள்ல நீங்க வந்து கெசட்ல நோட்டிஃபை பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த 15வது நாள் சாயங்காலம் கெசட்ல நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இங்க உங்களை வந்து மேனேஜ்மெண்ட் போர்ட போடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க வந்து கோர்ட் சொல்லிடுச்சு, அத காரணமா சொல்லி நம்ம போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி ஏங்க நடுவர் அந்த ஒரு ஆணையத்தை அமைச்சிருந்திருக்க முடியுமே? அதே கோர்ட் தான் வேணாம்னு சொல்லிச்சிங்க தான் நான் சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க. நீங்க ஒரு நிமிஷம், அதாவது அந்த 30ஆம் தேதி அக்டோபர் 30ஆம் தேதி உங்களை வந்து 4 நாள்ல அமைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க அமைச்சர் செப்டம்பர் 30 அக்டோபர் 4க்குள்ள அமைச்சிருங்கன்றது ஏற்றுக்கொண்டு வரார் வந்து ஒரு அட்டார்னி ஜெனரல். நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. பிறகு வந்து உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. அரசியல் பேசணும்னா அரசியலா பேசலாம். இதுல வந்து அகாடமிக் இதுல பேசணும்னா அதையும் பேசணும். அகாடமிக்கா தான் பேசுறேன். முதல்ல நான் இவருக்கு சொல்றேன், இவர் அரசியலா நரேந்திர மோடி நம்பினாங்க, அப்படி பண்ணல. உங்களை நம்பி 10 வருஷம் நீங்களும் தானே இருந்தீங்க. அப்பெல்லாம் பிரச்சனை இல்லாம இருந்ததா? நீங்க அப்படி இருந்தீங்கன்னா சார் இப்ப நரேந்திர மோடி கவர்மெண்ட் பேசலாமா? ராகவன் நிறைய பேசிட்டாரு. அவசியம் பேசுங்க. அவங்க எல்லாம் வேலை செய்யாம இருந்தாங்க, நாங்களும் அப்படிதான் இருப்போம். அங்க என்ன நடந்தோ அதேதான் இங்க நடக்க போகுது. இதுதான் அரசியலா நீங்க சொல்றது? இல்ல நான் சொல்றேன், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஏன் செய்யலன்னு சொன்னா 10 வருஷம் நீங்க சும்மா இருந்தீங்க, இப்பயும் நீங்க சும்மா இருக்கன்னு 3 பேர் சேர்ந்து கேக்குறீங்க. நான் பதில் சொன்னேன், நீங்க அலோ பண்ணணும். இல்ல நீங்க அடுக்கடுக்கா நீங்க பட்டு சொல்லிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், அவரோட கருத்து கேட்ட அப்புறமா நீங்க இல்ல ஒரே கேள்வி பதில் சொல்ல முடியாது, கவுண்டர் பண்றாரு இப்படி. இல்ல இல்லங்க, பதில் சொல்லுங்க. நான் ஒண்ணே சொல்றேன். மீனவர் பிரச்சனை திருச்சியிலே மோடி அவர்கள் பேசிய பிரச்சனை என்ன கருத்தை முன்வைத்தார், என்ன நடந்தது, ஏன் தப்பு? நான் என்ன கேட்கிறேன், இப்ப மோடிக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கு சார், ஓகே. நீங்க ஆதரவு கொடுக்கலன்னா அந்த கவர்மெண்ட் கூட விழுந்துரும் சார். திமுக நீங்க எல்லாம் அப்போ யூபிஏ கவர்மெண்ட் அப்பெல்லாம் பிரஷர் பண்ணி கொண்டு வர வேண்டியதானே. அரசியல் பேசாதீங்கன்றீங்க. இந்த சட்டம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது சரியா தப்பான்னு பேசணும், நம்ம பேசுவோம், சட்டமா பேசுவோம். நீங்க இதுல நரேந்திர மோடியை குற்றம் சாட்டுவீர்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு சீட்னால இல்லைன்னு வச்சுப்போம், அப்படிதான். ஆனா நீ உங்களுடைய ஆதரவோடு தானே மத்திய அரசாங்கத்துல இருந்து நீங்க மத்திய அமைச்சரா இருந்தீங்கல்ல, நீங்க நினைச்சா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க முடியல திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும். அப்ப ஏங்க பண்ணலை? நீங்க பேசுற அத்தனை பிரச்சனைக்கும், அது மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், இலங்கை தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு காவேரி பிரச்சனைக்கு ஏன் பண்ணல? ஏன் உங்களுக்கு மத்திய அமைச்சரவை முக்கியமா இருந்ததா? அதுல மந்திரியா இருக்கிறது முக்கியமா இருந்ததா? அப்ப பிரச்சனையே வரலையா? அதுபோல் சொல்லுங்க. இது அரசியல். நான் சொல்லிடுறேன். அதாவது அமெண்ட்மென்ட் பத்தி பேசுனா வாங்க பேசுங்க. தாராளமா சொல்றேன். ஒரு ஆட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பிரச்சனையை எல்லாம் சுட்டி காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் எங்களால் அதை செய்ய முடியாது என்ற கையாளாகாத தனத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த குற்றச்சாட்டுகள். ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதை பேசக்கூடாது. இன்றைக்கு அதிகாரத்தை செயல்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இதை செயல்படுத்த போகிறோம் என்பதை சொல்வதை தட்டிவிட்டு
நீங்க ஏன் அப்ப பண்ணல, நீங்க ஏன் இப்ப பண்ணல? question இது பண்ணக்கூடாது. இல்ல நான் சொல்றேன், இது என்ன 3000 வருஷத்துக்கு முன்னாடி கதையா பேசிட்டு இருக்கறேன். நான் இப்ப 4 கேக்குறேன். வருஷத்துக்கு முன்னாடி சரி, ஆட்சியில அது- இருந்தீங்க, என்னங்க பண்ணீங்கன்னு எல்லா கேக்குறோம். எல்லா பதில் சொல்ல விஷயத்தையும் மாட்டீங்களா? விடுங்க. பதில் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்பவும் மீண்டும் கேக்குறேன். பதில் சொல்வீங்களா மாட்டீங்களா? திருச்சியில நடந்த பேசியதற்கு நீ பதில் அதுதான். சொல்லுங்க. நான் வரேன் 2 பாயிண்ட் திருச்சியில நடந்த பேசுனதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. என்ன அக்யூஸ் பண்றதுக்கு நான் நான் பதில் இப்பவும் சொல்லணும் சொல்றேன். சார். நான் ஆளுங்கட்சி சார், பதில் சொல்லணும் சார், நான் சொல்றேன் சார். ஆனா இல்ல சொல்லல அவரு தப்பிக்கிறார், இருங்க, நான் வந்து- சமாதானப்படுத்துகிறார், அதற்கு நியாயம் கற்பிக்கிறார். தப்பிக்கிறது எங்கே நீங்களால் நீங்க செய்ய சார், முடியலங்கிறது. நீங்க அமைச்சரா இருந்து என்ன பண்ணீங்கன்னு கேக்கும்போது சரி, இது நீங்க PMK கேக்குறீங்க. BJP பிரச்சனையா நான் இல்லாம அதுதான் வேண்டாங்க. தமிழ்நாட்டுடைய- அதுதான் வேண்டாங்க. நான் என்ன தமிழ்நாட்டுடைய ஒரு சொல்றேன், சிக்கல். நான் வந்து சட்ட ரீதியாவே பேசுறேன். என்னுடைய பார்வையில இதுல இருக்கிற அனாமலிஸை சரி செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இது கொண்டு வருது. பல்லாண்டு காலமாக பல ட்ரைபுனல் வந்து இதே பிரச்சனை, இவர் சொன்ன பிரச்சனை, இவர் சொல்ல பிரச்சனை நமக்கும் பார்த்துட்டு இருக்கோம். காவேரியில் இத்தனை வருஷம் பிரச்சனை, இதெல்லாம் தீர்க்கணும் சொன்னா சார், எதுக்கு சார் கான்ஸ்டிடியூஷன்ல கூட இத்தனை அமெண்ட்மெண்ட் வருது? சாக்ரோசன்ட்னு சொன்னது புனிதத்துவமை வாய்ந்த கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை 100க்கு மேற்பட்ட அமெண்ட்மெண்ட் எதுக்கு சார் வந்திருக்கு? காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சில அமெண்ட்மெண்ட் வருது. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் ட்ரைபுனல் இருந்து போட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடில்லை. அதற்கு அடுத்த ஸ்டெப், சரி இதை தீர்க்கணும்னா இந்த கொண்டு வந்து இந்த சிஸ்டமை மாத்துவோம்னு கொண்டு வராரு. இல்ல, காவேரி பிரச்சனை ஒரு இடைவேளை- ஒரே ஒண்ணு சொல்றேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரச்சனை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மத்திய அரசு அதில் கவனம் செலுத்தாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நாங்கள் பேச போகிறோம் என்று சொன்னால் இது ஒரு நியாயமான நடவடிக்கை. 10 வருஷமா நீங்க நியாயத்தை பண்ணீங்களா? ஒரு தமிழ்நாடு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நீங்க சொல்றது மாதிரி ஒரு இருக்கக்கூடிய சட்டத்துல குறைபாடுகள் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு, போதாமை இருக்கு. அதை சரி செய்வதற்கான முயற்சின்னு இதை பார்க்கிறதா, அல்லது ஒரு அரசியல் தலைமை தன்னுடைய பொறுப்பை ஒரு தட்டி கழிக்கக்கூடிய விதமாக காலம் கடத்தக்கூடிய முயற்சியாக இன்னொரு பாடியை ஏற்படுத்துறோம், இன்னொரு அமைப்பை ஏற்படுத்துறோம்னு சொல்றது இதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சில நீரியல் வல்லுநர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த வல்லுநர்களே தொடர்ந்து சொல்றாங்க. பல நீதியல் வல்லுநர்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டு கருத்தையும் நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. தமிழ்நாட்டு அம்சத்துக்குள்ள வரலாம் திரு ஜனகராஜன். காவேரி ஒன்று, அது வந்து நதிநீர் தாவா, நதிநீர் பங்கீட்டில் உள்ள பிரச்சனை. என்னுடைய உரிமையா உங்களுக்கான உரிமையான்றது. அதை விட்டோம்னா நமக்கு முல்லை பெரியாறு. முல்லை பெரியாரை டிப்பிக்கலாக ஒரு நதிநீர் சிக்கல்னு சொல்ல முடியாது, நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அதை அவங்க அந்த அணை பாதுகாப்பற்றதுன்னு சொல்றதுல வர்ற சிக்கல், அதை நேரடியாக அப்படி பொருள் கொள்ள முடியுமான்னு சொல்ல முடியல. மூன்றாவது பாலாறு. பாலாறு வந்து அப்பப்போ தடுப்பணை கட்டுறாங்க அப்படின்றது ஒரு சிக்கல். சின்ன அளவில் ஆந்திராவில் கட்டுறாங்கன்றது, அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போகிறோம். ஆனால் அது ட்ரைபியூனலுக்கு போய் நடுவர் மன்ற தீர்ப்புக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. மேகதாது காவேரியோட ஒரு அம்சமாகவே இருக்காது, காவேரியினுடைய இன்னொரு அம்சம். பவானிகிட்ட அட்டப்பாடியில் கட்டுற அணை, அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி மறுப்பு, எதிர்ப்பு, ஆதரவு அப்படின்றது கேரளத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனைகளாக இருக்குது. இப்போ இந்த நதிநீர் நிரந்தர தீர்ப்பாயம் 3 ஆண்டுக்குள் தீர்ப்பு, மழையளவு, இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏஜென்சி ஒன்று பண்ணும். நீ வந்து மாநில அரசுகள் தரது தேவையில்லை, ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க வந்து மழைப்பொழிவெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அந்த கணக்கீடுகள்லாம் அவங்க அந்த அமைப்புக்கு தருவாங்க அப்படின்ற சில பாராட்டத்தக்க அம்சங்கள் அதில் இருக்குது அப்படின்னும் ஊடகங்களில் கருத்துக்கள் வருது. இதில் திரு மன்னார்குடி ரங்கநாதன் இந்த பிரச்சனைகளை நதிநீர் பிரச்சனைகளில் தொடர்ந்து கருத்து சொல்லக்கூடியவராக, அதை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவராக இருக்கிறவர் சொல்கிற கருத்து, இது யாருக்கும் பயனளிக்க போவதில்லை. இந்த நிரந்தர தீர்ப்பாயம்ன்றது திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனிபடி, இட் ஓன்ட் சர்வ் தி பர்பஸ். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒன்றாக இது இருக்க போகிறதில்லை அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையை தெரிவிக்கிறார். இன்னொருவர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையோட தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரப்பன் வந்து, இது வந்து நீதிபதிகள் தீர்ப்பு எடுக்கிற விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு டெக்னிக்கல் மேட்டர், இது வந்து தீர்ப்பாயத்துக்கு நீரியல் வல்லுநர்களும் கருத்து சொல்லி அவங்களுடைய கருத்து மேற்கப்படணுன்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போது எனக்கு முதல் கேள்வியாக எழக்கூடியது, காவேரி பிரச்சனைக்கு ஒரு குருஷியலான ஒரு நேரத்தில், ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த தீர்த்தம் வருது. அரசிதழில் வந்தாலும் அந்த தீர்ப்புக்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கை இது ஏதேனும் வகையில் பாதிக்குமா? அதில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற நீதி கிடைக்கிறதுல இது ஏதேனும் வகையில் காலதாமதப்படுத்துமா, ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமா, இல்லை அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைன்ற ஒரு நிலைமை இதில் வருமா? இல்லை, அதுதான் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா கேட்டிங்கன்னா, காவிரியை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அவார்டு வந்தாச்சு. ஃபைனல் அவார்டு வந்தப்புறம் கெசட்டும் பண்ணியாச்சு.
கெசட் பண்ணதுலேருந்து 90 நாளைக்குள்ள காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சிருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமலே கூட. ஆனால் இது வரைக்கும் அமைக்கல, சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் இது வரைக்கும் அமைக்கல. இது ஃபைனல் நாடாளுமன்றத்துல வந்து அதற்காக சட்டம் இயற்றி தான் அதை அவசியமே இல்லை. அது உச்சநீதிமன்றத்துல சொல்லி உச்சநீதிமன்றம் ஏத்திருக்க. அது இல்ல ஆக்சுவலா வந்து 1956 ஆக்ட் படி நம்ம பார்த்தோம்னா கெசட் பண்ணதுலேருந்து 90 டேஸுக்குள்ள சிஎம்பி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்லிமெண்ட்ல சொல்லணும் இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் அவசியமே இல்லை. அதெல்லாம் வந்து மறுபடியும் எவ்வளோ டிஸ்கஷன் வர வேண்டிய தேவையே இல்லை. இதில் இப்போ வந்து ஸ்கீம் வந்து has to be placed before parliament, அவ்வளவுதானே தவிர சொல்றாங்க ஸ்கீம்னு அவங்க சொல்றது ஸ்கீம்னா the implementation mechanism. இப்போ நீங்க ஒன் திங் என்னன்னா இந்த டிஸ்கஷன்ல ஒரு இது ட்ரைபுனலை பத்தி இப்போ the existing tribunal system ஏன் இருக்கக்கூடாது அதனுடைய இது அப்படின்னு ஒரு மிஸ்டர் ராகவன் சொல்லும் பொழுது இப்போ காவேரி விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க மே 1990 சொல்கிறாங்க ஜூன் மாதம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. முதல்லயே தமிழ்நாடு போகிறது எனக்கு இன்ட்ரீம் ஆர்டர் வேணுங்கன்னு சொல்லி. ஸோ இன்ட்ரீம் ஆர்டர் வந்து ஜூன் 25, 91 கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்ரீம் ஆர்டர் 1 இயரில் வந்தாச்சு உங்களுக்கு. நீங்கள் சொல்கிறீங்களா 3 வருஷம் 5 வருஷம் இல்லாமல் 1 இயர்லேயே கொடுத்தாச்சு. ஸோ ஒன்று வந்து நீங்கள் யாரை நீதிபதிகளாக உறுப்பினர்களாக நீங்கள் நடுவன் மன்றத்தில் போடுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க முடிச்சிடுவாங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய தலைமுறை காரியம் இல்லை. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்ட்டிஸ் டு த டிஸ்பியூட் அவங்களும் வந்து இது இழுத்துன்னு போகணும் அப்படின்னு இல்லாதபடி அவங்களுடைய அணுகுமுறையும் இந்த பிரச்சனையை நான் வந்து இந்த 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ முடிச்சிடணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா இது முடிக்க முடியும். எந்த நதிநீர் பிரச்சனையும் முடிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து அணுகுமுறை அந்த நோக்கம் என்னவா இருக்கிறது? நோக்கம் வந்து இந்த பிரச்சனையே இருக்கணும், எனக்கு பிரச்சனை தீரவே கூடாது, அப்புறம் இந்த பிரச்சனையை அரசியல் பண்ணணும், அப்புறம் வந்து ஒருத்தனை தீட்டிக்கணும். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான அமைப்பை வச்சாலும் இது இல்லை. மூன்றாவது இப்போ வந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாங்க போனாங்க எல்லாம் சொன்னார், ரைட் ஓகே, அது நம்ம வந்து அதை வந்து நான் மறுக்க போகிறது இல்லை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரோல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், நரேந்திர மோடி, மன்மோகன் சிங் பார்க்கல. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது ஏதோ நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இப்போ ரவி பியாஸ் ட்ரைபுனல் ஒன்று இருக்குது. 1987 அவன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான். இதை இன்னும் நீங்கள் அப்படியே உள்ள வச்சுட்டு பார்த்து 30 வருஷம் ஆகுது. 2017 ஆகஸ்ட் வந்தான். அது நடுவில் வந்து 2004 வந்து போய் அந்த ஆக்ட் ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து லேண்டை வந்து திருப்பி கொடுத்துட்டுருக்காங்க பஞ்சாப். இது இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? என்னப்பா நீ பஞ்சாப் கவர்மெண்ட் செய்யறது சரியில்லைப்பா, நீ இது என்னப்பா பண்ணுற, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இது பண்ணிட்டே டிஃபை பண்ணுறியன்னு மிஸ்டர் நரேந்திர மோடி போகிறாரு, பஞ்சாபுக்கு போகிறார், கோல்டன் டெம்பிளுக்கு போகிறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. பட் ஏன்னா நீங்கள் வந்து இது சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அவங்களுக்கு என்னவா இருக்குன்னா இந்த அரசியல் இதில் ஆதாயம். நான் ஏதாவது சொல்லிட்டா பஞ்சாப்ல எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷன்ல நான் தோத்து போடுவேணும். ஸோ நீங்க அதனால நீங்க இந்த நதிநீர் பிரச்சனையும் அரசியலையும் நீங்க எப்போல்லாம் சேர்ந்து கொண்டு போறீங்களோ எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அதுதான் வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு இது இன்னைக்கு இருக்கிற ஒரு இல்ல. அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா சொல்லப்போனா இப்போ தற்சமயம் வந்து விமர்சனத்தை வச்சிருக்காரு. இல்ல ஒரு நிமிஷம் நானாவது சொல்றது திருச்சி இதெல்லாம் சொல்றதுனால ரொம்ப கோவப்பட்டார், அமைதியா உட்கார்ந்திருக்காருங்க. இல்ல அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோடு கலந்த அரசியலோடு கலந்த விஷயமாக மத்திய அரசு இருக்கக்கூடாது. அதனுடைய கடமையை அது நிறைவேற்றுவது எந்த காரணத்துக்காக தடை இல்ல. அதுலதான் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அட்வைஸ் எல்லாம் ஏங்க மன்மோகன் சிங் சொல்லலன்ற நீங்களே இருந்தீங்க, பக்கத்திலே இருந்தீங்க, கேபினெட் மீட்டிங்ல உட்கார்ந்து இருந்தீங்க, பக்கத்துல உங்க தலைவர் சின்ன ஆட்சி அதிகாரத்துல இல்ல. நீங்க புது ஆட்சி வந்திருக்கு சார், ஒரு ஆட்சியை பார்த்து கேட்க மாட்டாங்களா? ஏன் வந்துருமா? நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்ல, இப்ப கூட சொல்றேன். நான் தான் சொல்றேன், எனக்கு கடமை இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனா கேள்வி கேட்கிற இப்ப இவர் கேள்வி கேட்டாரு, நடுநிலையாளரா ஒரு கேள்வி கேட்கறீங்க, நீங்க கேட்கறீங்க, நெறியாளர் கேட்கறீங்க, பதில் சொல்றேன். நீங்க கேட்கறீங்க பாரு, எங்க உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட்? நீங்க ஆட்சியில இருந்து செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்ய மறந்துட்டு நீங்க இப்ப கூட சொல்லுங்க மோடி செஞ்சிருக்கலாம்னு பேசுங்க, செய்ய தவறியான்னு பேசுறீங்களே. நீங்க என்ன 10 வருஷமா பண்ணீங்க தான் நான் கேட்கிறேன். உங்களுடைய கடமை ஒண்ணு கூட செய்யாம யூ ஆர் பாசிங் தி பக்ஸ். மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சார், புரிஞ்சுக்கோங்க. சுதந்திர காலத்திலிருந்து நடக்காத பல விஷயங்களை ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறையில் இருந்து செய்தார் என்பதை அரசியலை தாண்டி இதுதான் ஒரு கூட்டணியில் போன ஒரு அமைச்சர். அதே மாதிரி திரு ரயில்வே அமைச்சராக இருந்த வேலு அவர்கள் தமிழ்நாட்டில்
1 மீட்டர் கேஜ் இல்லாம அனைத்தையும் பிராட் கேஜ் சார், இந்த மாத்தினாரு. subject கொஞ்சம் பேசுங்க இதுதான் சார். இது அத தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனையில உங்களுடைய ரோல் என்னவா இருந்தது? நான் சொல்றது கேளுங்க. ரிசைன் பண்ணீங்களா? ராகவன், at least ராகவன் என்ன protestல resign பண்ணிருக்கீங்களா? என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்களா? செய்ததை சொல்றோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் தேர்தல் இல்ல, இல்ல வேண்டாம், சார். வேண்டாம், அது வேண்டாம். தேர்தல் இப்ப இல்ல, எதுக்கு இல்ல, இல்ல, பிரச்சாரம் இல்ல, பண்ணிட்டு இல்ல, இருக்கீங்க? நான் மிக முக்கியமானது ஒண்ணு சொல்றேன். இந்தியா முழுவது பல நதிநீர் பிரச்சனைகள், இன்னைக்கு ஏறக்குறைய 8-9 பிரச்சனைகள் இருக்குது, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர முடிவு, தீர்வு இதுதான் என்ற வகையில் நீரை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இதுல ஒண்ணு காவேரி பிரச்சனை. ஒரே ஒரு காவேரி பிரச்சனையில மத்திய அரசு மிகச்சரியான நிலைப்பாட்டை எடுத்து இப்படித்தான் இதை தீர்வு காண வேண்டும் என்று அந்த ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நதிநீர் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வழியை நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்க வந்து மொத்தமா சேர்த்து வச்சு அதனால தான் அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பதனால தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது. நீங்க வந்து இல்ல ப்ளீஸ், நானும் சொல்ல நீங்க ஏத்துக்கணும், நான் சொல்ல வரல. ஆனா என்னுடைய கருத்து சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் சொல்லணும். அந்த அமெண்ட்மெண்ட் இது நாள் வரை இருந்த சட்டத்தில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் இந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை. அது எந்த நதிநீரை பிரச்சனையும் தீர்க்கவில்லை. அப்ப மாற்று ஏற்பாடு பண்றது தானங்க ஒரு அரசாங்கத்துடைய லட்சணம். அதை தானங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல வந்து நீங்க தீர்வே வராதுன்னு பெசிமிஸ்டிக்கா பேசினா அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. இல்ல, நீங்க வந்து ஒரு நிமிஷம், ஒரு பெசிமிஸ்டிக்கா பேசுறாங்க, அவநம்பிக்கையோடு பேசுகிறார்கள் அப்படின்னு நம்ம அதை பார்க்க முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் உள்ள கசப்புகளை மறந்துட்டு பேச முடியாது. இப்போ வந்து 3 மாசத்துல தீர்ப்பா 3 ஆண்டுக்குள்ள தீர்ப்பு தர்றாங்களா அப்படின்றதுல பிரச்சனை இல்லை. தீர்ப்பு விரைவா கூட வந்துருது. அவங்க சொன்னது மாதிரி 90ல தீர்ப்பாயம் காவேரியில வைக்கிறாங்க, 91லயே ஓராண்டு காலத்திலே இடைக்கால தீர்ப்பு கொடுத்துறாங்க. ஆனா நம்ம அரசியல்வாதிகள் எப்படி அதை அணுகுறாங்க? அந்த தீர்ப்பை கொடுத்த, இடைக்கால தீர்ப்பை கொடுத்த சித்ததோஷ் முகர்ஜி, உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி, அவருக்கு எதிராக அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தேவகவுடா உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறாரு. அவருக்கு வந்து தஞ்சாவூர்ல அவர் வரும்போது பூரண கும்ப வரவேற்பு கொடுத்தாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு சாதகம் அதை ஏத்துக்கிட்டாரு. அதனால தமிழ்நாட்டுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாருன்னு சொல்ற ஒரு அணுகுமுறை இருக்கு. இல்ல திருக்குணா, வழக்கறிஞரா சொன்னா எந்த தீர்ப்புமே அது ஸ்டேட் கர்நாடகாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இருந்தாலும் சரி, அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு உரிமை இருக்கு. அது நீதிமன்றம் தான் பார்க்கணும். நீ வந்து தப்பா சரியாங்கிறதுல நீதிமன்றத்துடைய பார்வையில் அவங்க தான் முடிவு எடுக்கணும். அதனால உங்க போனதாங்க போது தப்புன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான என்ன மெக்கானிசம் இருந்ததோ அந்த மெக்கானிசம் இத்தனை ஆண்டு காலமா ஃபெயில் ஆயிருக்கு. அந்த சட்டத்தின் மூலமாக, இருக்கிற சட்டத்தின் மூலமாக அதை தீர்க்க முடியல. அதுதான் பாக்குறோம் நம்ம. இப்ப அந்த சட்டத்தில் சொல்றதுல இருந்து பார்த்தாக்கா காவேரி பிரச்சனையும் இதில் வரும் என்பது போல இது முடிஞ்சிருச்சு. முடிக்கிறேன் சார். ஒரே ஒரு நீங்க ரெஸ்ட்லெஸ் ஆ நீங்க நிறைய பேசுறீங்க. இல்லங்க, நான் என்னதான் கேள்வி கேட்டேன், நான் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது நீங்க சொல்லுங்க. இல்ல, அவர் கருத்து கேட்டோம். that you cannot assess. அவர் தான் சொல்லணும். அத இல்ல, ஒரு நீங்க சின்ன சொல்ல விஷயம் முடியாது. கேட்டீங்கன்னா- இல்ல நான் பேசும்போது நீங்க இன்டர்வியூ பண்ணாங்க, தப்பு அது. நான் முடிச்சிடுறேன். நீங்க ஒரு நீங்க பாயிண்ட் பேசிட்டே இருக்கீங்க, ஒண்ணும் பாயிண்டா வரலையே. பாருங்க, So, பாயிண்ட் பேசுறது இருக்கா திருப்பி இல்லையா? பேசுறீங்களா? நீங்க ராமேஸ்வரம் பேசுறதெல்லாம் தான் பாயிண்ட், மத்தவங்க பேச பாயிண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஒரு திருப்பி அதே பேசுறீங்க. ராகவன் சொல்ற முக்கியமான பாயிண்ட், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் அமைப்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்துல சில ஓட்டைகளும் போதாமைகளும் இருக்கு. அதுல நமக்கு ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கு. அந்த தவறுகளை சரி செய்யறதுக்கான ஒரு முயற்சி இது. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் என்ன சொல்றேன், இருக்கிற சட்டத்தை ஒழுங்கா நம்ம யூஸ் பண்ணி இருந்தா, நம்ம நடைமுறை படித்திருந்தா இந்நேரம் எப்போ நமக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். ஏன் இது வரைக்கும் இருக்கிற அது காங்கிரஸ் அரசாங்கமோ பாஜக அரசாங்கமோ அதை பத்தி இங்க கவலையே இல்லை. மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர். 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு நதிநீர் பிரச்சனை வந்ததுன்னா மத்திய அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதை எப்படியாவது தீர்க்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கு, அப்புறம் வந்து நதிநீர் தீர்ப்பாயம் இருக்கு. அது ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணி அதை வந்து தீர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை வந்து அதிகப்படுத்திட்டு போனா என்ன அர்த்தம்? நான் இப்படி கேக்குறேன், வாஜ்பாய் இருக்கும் பொழுது 9 hours இல்ல சார், நான் முடிக்கல சார், நான் உட்கார்ந்து பேசினார்ல, அப்ப பேசினார்ல, அப்ப முயற்சி தானே பண்ணாரு. அப்ப இவங்க யாருமே ஒத்துக்கலையே. இல்ல அப்ப கோர்ட்டுக்கு போனாங்களே, என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல வாட் இஸ் தி ஆப்ஷன் போறாங்க சார். இப்போ எங்க நீங்க காவேரி மேனேஜ்மென்ட் போர்டு அடிக்கல சார்? சுப்ரீம் கோர்ட் சொல்லி எங்க நீங்க பேசாம இருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட் இப்ப உங்களுக்கு இஷ்டம் இல்ல. சுப்ரீம் கோர்ட் பிரச்சனையை வளக்க ட்ரை பண்றீங்க. சுப்ரீம் கோர்ட் கன்டென்ஷன் இல்ல, நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து கர்நாடகால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கன்டென்ஷன் நீங்க பாலு மாதிரி இவர் பேசினா இல்ல பாலு மாதிரி ராகவன் அளவுக்கு நாங்கலாம் இல்ல தயவு செய்து நீங்க அரசியல் பேசுங்க. உங்களுக்கு மெத்த படித்தவர் அரசியல் ஞானம் பெற்றவர், சமாளிக்கக்கூடிய தெரிந்தவர், அனைத்தும் தெரிஞ்சவர் ராகவன். சுப்ரீம் யாருக்குமே தெரியாது. சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் எல்லாம் தெரியும். காவேரி மேனேஜ்மென்ட் போர்டு அமைக்கணும்னு சொல்லி ஒரு ஆட்சி இருக்கும்போது வாஜ்பாய் முயற்சி பண்ணி இவர் சொன்ன விஷயத்துல வாஜ்பாய் முயற்சி பண்ணார்ல, இது இல்ல. வாஜ்பாய் முயற்சி பண்ணார்ல, என்ன நடந்தது? திருப்பி கேஸ் தான போட்டாங்க. 9 மணி நேரம் ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்தார். நான் என்ன சொல்றேங்க, எங்களோட சுப்ரீம் சென்ட்ரல் கவர்மெண்டோட கன்டென்ஷனை சுப்ரீம் கோர்ட் தப்பியா
போடியா நீ கொடுத்து தான் ஆனன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குறாங்க அப்போ? அது ப்ரொவிஷன் நீங்க சொல்றது தான் சட்டம் சொன்னா சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்க கூடாது தானே? அவங்க சொன்னா என்ன பண்ண முடியும்? நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலேஜியம் விஷயத்துல என்ன பண்ணோம் கேட்டுட்டு தான் ஆனா இப்ப வரலையே. ஒரு பெரிய கேஸ் அந்த மாதிரி இருக்கே. இப்ப நாடாளுமன்றத்தோட ஒப்புதலோட தான் காவிரி மேலாண்மை கண்டிப்பா வாரியம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நாடாளுமன்ற ஒப்புதல் தேவையில்லை, கண்டிப்பா தேவையில்லை. நாடாளுமன்றத்துல சமர்ப்பிக்கணும், அவ்வளவுதான். நாடாளுமன்றத்துக்கு ஒப்புதல் தேவையே, நாடாளுமன்றத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி நாங்க ஆணையத்தை அமைச்சிட்டோம், இதான் ஆணையம் அவ்வளவுதான் சொன்னா போதுமா? சமர்ப்பிக்கணும், அவ்வளவுதான். யார் சொன்னது நாடாளுமன்ற ஒப்புதல் கொடுக்கணும்னு? கிடையாது. ராகவன் சொன்ன கருத்துல ஒரு சின்ன நான் மாறுபடுறேன். ரொம்ப ரொம்ப ஒன்றும் வயலண்டா டிஸ்அக்ரி இல்லை. பட் அதாவது காவேரி ரிவர் அத்தாரிட்டி வச்ச பொழுது ஒரு அந்த ஜியோவை கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வச்சாங்க, அவ்வளவுதான். தேர் இன்ஸ் த மேட்டர். பட் காவேரி ரிவர் அத்தாரிட்டி வந்து நீங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம், அதாவது ஸ்கீம்னு சொல்றது அது இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம். ஸோ அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் தான் செய்ய வேண்டியிருக்கு. அது நான் என்ன சொல்றேன், நீங்க இன்டரிம் ஆர்டர் வந்து கெசட் பண்ண உடனே டிசம்பர் 10ஆம் தேதி தான் பண்ணாங்க 1991. அது பண்ண உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்க அதான் இது எனக்கு பொறுப்பு இருக்கு அப்படி செய்யணும். அது ஒன்றும் செய்யல. ஒன்று. ரெண்டாவது, இந்த நடுவண் மன்றங்கள் வந்து செயல்படாமல் இருக்க போனதுக்கு அந்த சட்டம் தான் காரணம் மட்டும் சொல்ல முடியாது. சட்டம் மட்டுமே காரணம் அல்ல. இந்த நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் வைக்காம போறது, அப்புறம் இந்த பொலிட்டிசைசேஷன், இந்த மாதிரியான இஷ்யூஸ். ஸோ நீங்க அதாவது அதை வந்து ஒரு இதுவாக பார்க்கணுமே தவிர, ஹோலிஸ்டிக்காக பார்க்கணுமே தவிர, இந்த சட்டத்தில் ஏதோ ஒரு சில குறைபாடுகள் இருக்கு, அந்த குறைபாடுகளை தீர்த்து வச்சுட்டா எல்லாம் தீர்ந்து போய்டும் நினைக்கிறது அது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக், ரொம்ப ஓவர் ஆப்டிமிஸ்டிக். அது வந்து இல்ல மத்திய அரசுக்கு என்ன சிக்கல் வருதுன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டின் பார்வையிலிருந்து ஒரு பார்வையை நம்ம அணுகிறோம், நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, அதை வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கு, தீர்ப்பாயம் தந்திருக்கு, அதனால அமல்படுத்துங்கன்றது தமிழ்நாட்டுடைய பார்வையா இருக்கு. சரி. ஆனால் மத்திய அரசுல இருக்கிறவங்களுக்கு நம்ம 2 மாநிலத்தோட பிரச்சனை, அது தீர்ப்பு நம்ம இதுல வந்து நம்ம ஒரு நிலையை எடுக்க வேணாம். எங்க எடுக்கல? சுப்ரீம் கோர்ட்ல சொன்னோம் சார், நீங்க இந்த மாதிரி அப்பீலுக்கே வர முடியாது, ட்ரைபியூனல் ஆர்டர் தான் வேலிட், அதுதான் ஃபைனல் ஆர்டர்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்கு மத்திய அரசாங்கம். அப்ப என்ன ஃபைனல் ஆர்டர்? என்ன அதாவது இன் ஃபேவர் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடுக்கு எகெயின்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்தோமா? ட்ரைபியூனல் ஆர்டர் தான் சுப்ரீம் சொன்னது. இந்த சென்டர் இப்ப இந்த நாடாளுமன்றத்துல கூட நாடாளுமன்றம் முடங்கினாலும் சில சட்டங்கள் நிறைவேறி இருக்கு, எதிர்க்கட்சிகளோட ஒப்புதலோட சில சட்டங்கள் வந்து சட்ட திருத்தங்கள் நிறைவேறி இருக்கு. இப்போ நீங்க நாடாளுமன்றத்தில் தான் இயற்றணும், ஆணையத்தை வந்து நாங்கள் அமைக்கணும்னா நாடாளுமன்றத்தில் தான் அதை பண்ணணும்னு சொன்னா, அதுல என்ன முயற்சியை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எடுத்தாங்க? நீங்க இந்த அப்படியே இந்த இது எடுத்திருந்தா காங்கிரஸ் எம்பிஸ் ஃப்ரம் இவங்க ஒத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திருப்பி இதே சிக்கல்ல தான் போய் முடியும். அதுதான் பீஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது வந்து இது வந்து எமோஷனலான சப்ஜெக்ட். சண்டை போட்டோம் நாங்க நிறைவேற்றணும் பண்ண முடியாது இல்ல. அதுக்கு தான் இந்த மாதிரி பேசாம இருக்க முடியல. பேசுங்க சார். நல்லா தெரிஞ்சு போச்சு என்னன்னா, பஸ் வந்து நின்றுடுச்சு. இதை நான் இந்த பஸ்ஸை கொண்டு போய் அடுத்த தேர்தல் வரைக்கும் விடுறது தான் எங்கள் வேலை. இனிய இந்த சூழ்நிலையில் ரொம்ப அதிகமான பாரத்தெல்லாம் எங்கள் மேலே ஏற்றாதீங்க. இதுவரையில் என்ன நடந்ததோ அதுதான் இந்த அரசாங்கத்தால் நடக்கும். இதைத்தான் ராகவன் அவர்கள் சொல்ல முற்படுகிறார் என்று நான் உணர்கிறேன். வேற ஏதாவது ஒரு சட்டம், வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதுவாங்க. பக்கத்துல உட்கார்ந்து பேனலிஸ்டோட கருத்தை என்ன சொல்றேன்னா, காவேரி பிரச்சனை இறுதி தீர்ப்பு வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க செய்ய வேண்டிய கடமையை ஏன் செய்ய தவறுனீங்கங்கிற இந்த 3 பேரோட கேள்வி. அது நிறைய தடவை சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியாச்சு நிலைப்பாடு. இல்ல இன்னும் கடமையை நிறைவேற்றல. நம்பர் ஏ எங்களுடைய நிலைப்பாடு, மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு, ட்ரைபுனல் ஆர்டர் இஸ் ஃபைனல். அதை உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டோம். நம்பர் 2, மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதை சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அதனால தான் அப்ப அமைங்க 4 நாள் அமைங்கன்னு சொன்னவங்க அதை ஓகேன்னு விட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பவர்ஸ் அங்கதான் இருக்கு, ட்ரைபுனல் ஆர்டர் தான் ஃபைனல் சொல்லும் பொழுது என்ன மீனிங்? அதுக்கு தமிழ்நாடு ட்ரைபுனல் ஆர்டர் கொடுத்தது இன் ஃபேவர் ஆஃப் தமிழ்நாடு, அதான் ஃபைனல்ங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய வியூவும், அதான் நிலைப்பாடு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய அதுல வந்து 3 மெம்பர் பெஞ்சில் இப்ப இருக்கு, முடிவு வரணும். நிச்சயமா எங்களுடைய கருத்து உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கர்நாடக அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க நிறைவேற்ற முடியாது, நாங்க இப்படித்தான் இருப்போம், எங்களை கட்டுப்படுத்த அப்போ மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இப்படி ஒரு குரல், இப்படி ஒரு முழக்கம் ஒரு மாநிலத்திலிருந்து வருகின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க மத்திய அரசாங்க நிலைப்பாடு அதான். இட் இஸ் ஆர்டர் ஃபைனல் ஆர்டர். இல்ல ராகவன், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். அதை வந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வந்து ட்ரைபுனலோட அவார்டு இது ஃபைனல்னு சொல்றீங்க. அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி ஒரே ஒரு நிமிஷம், ஃபைனல் கிடையாதுங்கிறேன் நான். ஏன்னா எல்லா கண்டெண்டிங் ஸ்டேட்டுக்கும் they have the right to go to the Supreme Court with special petitions. They have 1 minute, sir. They have the right.
they have the fundamental right to go to the Supreme Court with their special petitions. That is what they have done. அதனால தான் போயிருக்காங்க. அந்த ரைட் இருக்கிறதுனால தான் சுப்ரீம் கோர்ட் அதை அலோவ் பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ப்ளீஸ் கோ பேக் டு தி ட்ரிபியூனல் வித் a review petition. Not don't come here with a special petition. You go with a review petition to the tribunal சொல்லிருக்கணும். அது அவங்க சொல்லல. அதுதான் இதுல பிரச்சனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம், இதுல 20 வருஷம் 25 வருஷம் இவர் சொன்ன மாதிரி ரவி பியாஸ்ல 30 வருஷம் போயிட்டு இருக்கிற இத்தனை 10 அன்ரிசால்வ் டிஸ்பியூட்ஸ் ஏற்கனவே இருக்கு. இத்தனை வருஷமும் உங்களால தீர்க்க முடியல. 3 வருஷத்துல எப்படிங்க நீங்க எல்லா டிஸ்பியூட்டும் நீங்க தீர்க்க போறீங்க? என்னால அது நம்பவே முடியல. 2.5 வருஷம் ஆகுது எங்களை தீர்க்க, 2.5 வருஷத்துக்குள்ள தீர்ங்கன்னு சொல்றீங்களே. எப்படி முடியும்? முடியவே முடியாது. அதனால இது உங்களுக்கு கரெக்டா ஆர்கியூமென்ட். the point is 2 வருஷத்துல முடியும்னு சொன்னீங்களே, எப்படி முடியும்? ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு ட்ரைபுனல் அப்படிங்கிறது சார் ஜோக். உங்களுக்கு தான் சார் இட் இஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். ஒரு நிமிஷம் ஆகணும் சொல்லுங்க. இந்த சென்ட்ரலைஸ்டு டிஸ்பியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோக்குங்க. இது கண்டிப்பா முடியாது. இது வந்து பண விரயமாகும். மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் will be burdened with many disputes. இத்தனை டிஸ்பியூட்டுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணியாச்சு, இவ்வளவு நேரம் செலவு பண்ணியாச்சு, மறுபடியும் இவ்வளவு வீணாக போதா? எப்படி வீணாகும்? வீணாக ஒரு நிமிஷம், மறுபடியும் வந்து நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராட்ச். இப்ப நீங்க எதை சொல்றீங்களோ இது நாள் வரைக்கும் தீர்க்கலையேங்கறதுனால அடுத்த இடத்துக்கு தீர்க்காத காரணம் என்ன? இட்ஸ் a politics. Politics are காரணம். ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுங்களேன். ஒரே ஒரு கிளாரிட்டி என்னன்னா, இப்ப இத்தனை நாள் தீராமல் போறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தீர்க்க முடியல, மாநிலங்கள் ஒப்புக்கொள்ளல. இப்ப நமக்கு எழக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இது 3 ஆண்டு அப்படின்னு சொல்றீங்க, 3 ஆண்டுக்குள்ள தீர்வு, ஒரு டைம் பவுண்ட் தீர்வு அப்படின்றது பாராட்டத்தக்க விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். இனி புதுசா ஒரு விஷயம் வந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, தெரிஞ்சுக்க விரும்புறது, இந்த 3 ஆண்டுக்குள்ள ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா தீர்ப்பை அமல்படுத்துறதுலான பிரச்சனை இப்ப நமக்கு வருது. அதற்கு நம்ம என்ன செய்ய போறோம், என்ன அரசு செய்ய போகுது? சார் சொன்னார்ல, நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு. அப்ப நான் புரிந்து கொண்டது இந்த இதுதான் ஃபைனல் ஆர்டர் நான் சொல்றேன், இல்ல அதாங்கிறாரு. இது கன்ஃபியூஷன் இருக்குல்ல, உங்களுக்கு எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்ல இல்லாம ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்ன்றேன். இல்லப்பா இதுதான்ப்பா ஃபைனல் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் தொட முடியாதியா, வரக்கூடாதியா அப்படின்னு சொல்லி வருமோ என்னமோ டிராஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கன்றேன். ஏன் இப்பவே வந்து இப்படி பேசணும்? நம்ம let us wait for the draft. ஏற்கனவே ஏன்னா இதுதான் இப்ப பிரச்சனை. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க சொன்னாலும் ஆமாங்கறாங்க, 4 நாள்ல போடுங்கன்றாங்க, நாங்க சொன்னா வேண்டாம் இருக்கணும்ங்கறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கன்ஃபியூஷன் இருக்க கூடாது. இல்ல, இந்த மாசத்துல தான் சொல்லிருக்கு, அரசியல் சட்டத்துடைய 136வது பிரிவுப்படி இந்த உச்சநீதிமன்றத்திற்கு இதை ஆய்வு செய்யற அதிகாரம் இருக்கு. நடுவர் மன்ற தீர்ப்பெல்லாம் இறுதியானதல்ல, அது சம்பந்தமா எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நான் விசாரிப்பேன். மத்திய அரசாங்கத்துடைய ஆர்குமெண்ட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லங்க, அதுதாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பட் அது சட்டத்தினுடைய இவர் தானே சொல்றாரு, அதை அப்படி பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் பவர்ஸ் இருக்குன்னு தானே சொல்றாரு. இப்போ அந்த பவர்ஸ் கொடுக்குறாங்களா பாப்போமேங்கறேன். இந்த டிராஃப்ட் வரட்டுமே. அது ஓவர்ரைட் பண்ண முடியுமா? சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் அமெண்ட்மெண்ட் சட்டம் ஏற்றுறது பார்லிமெண்ட் தானே ஏற்ற முடியும். வரட்டும், என்ன மாதிரின்றது வெயிட் பண்ணுங்க. பின்ன அதே மாதிரி சட்டம் கொண்டு வரதுக்கு அமெண்ட்மெண்ட் பேரே கிடையாது. சரி, அப்ப நீதிமன்ற ஆய்வுக்கு போகாத வகையில, ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி இல்லாத வகையில ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி எல்லாத்துக்குமே உண்டு. நான் தான் சொன்னேன், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம், அதுலயே எனக்கு பவர்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டாங்களே, அது சொல்லல. நான் ஸ்க்ரூட்டினி வேற, அப்பீலபிள் ஆர்டரா, இங்கேருந்து அப்பீல் அங்கே போலாமா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இவர் போலாங்கிறாரு, நான் இல்லை இதுதான் ஆர்டர், ஃபைனல் ஆர்டர் நான் சொல்றேன்ல. போலான்னும் போது போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. நான் போவேண்டாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா அது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வருதா பார்ப்போம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா கூட அப்படி அவங்களே, ஏன்னா அப்படிதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது அந்த 2002 அமெண்ட்மெண்ட் 2003ல வந்து. ஆனா வந்து இப்போ உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெசிடியூரி ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதனால நீங்க என்னதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அதில் தான் வந்து இவங்க வராங்க. அதனால இவர் ஜனகராஜன் சொன்னதுல என்ன ஒரு இதுனா, அதாவது அவங்க வந்து கிளாரிஃபிகேட்டரி பெட்டிஷன் அவங்க போட்டாங்க, ரிவ்யூ பெட்டிஷன் நீங்க அவங்க எஸ்எல்எப்பி இவங்க போடும் பொழுது, இந்த மாநிலங்கள் போடும் பொழுது கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் பார்த்துட்டு அதுக்கு மேல உங்களுக்கு கிரீவான்ஸ் இருந்தா நீங்க இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வித்ட்ரா பண்றதோ டிஸ்மிஸ் பண்றதோ அந்த ஸ்டேஜில் பண்ணிருக்கலாம். பட் சுப்ரீம் கோர்ட்டும் அவர் ராகவன் சொல்ற மாதிரி தங்களுடைய அதிகாரம் ஏதோ அப்படியே நான் பிடிச்சி வச்சுக்கணும். அதாவது இப்போ எதுன்னா, இதில் வந்து பிரச்சனையை தீர்க்கலைன்னு நம்ம மத்திய அரசு விமர்சிக்கிறோம், கர்நாடக அரசு விமர்சிக்கிறோம், நம்ம அரசியல்வாதிகள் விமர்சிக்கிறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் நானும் இந்த கோதால சேர்ந்துக்கிறேன். அதனால வந்து அவங்களும் வந்து அந்த மாதிரி தான் அணுகுமாறு. இப்போ என்ன, இப்போ இந்த பெட்டிஷன் 2007ல் போட்டாங்க, ஒரு 10 வருஷமா எடுத்துக்கணும் ஒரு சுப்ரீம் கோர்ட். இது என்ன அவ்வளவு ஜட்ஜஸே இல்ல, அவ்வளவு வழக்கு தேங்கி இருக்கு.
10 Actor, வருஷம் actor, அதாவது- judge இதெல்லாம் அதாவது- dealing அதாவது எல்லாத்தையும் எவ்வளவு speed ஆ அவங்களும் ஓடுறாங்க. வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு இதெல்லாம் நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டு கர்நாடகாவுக்கு ரொம்ப தலைபோற விஷயம், அதனால நம்மளும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனம் ஒரு அக்கறை அவங்களுக்கு இல்ல இருக்கணும். காலப்போக்குல தானா பிரச்சனை எல்லாம் செட்டில் ஆயிடும். நம்ம ஒரு பற்றி எரிகிற பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணணும்னு நம்ம போக கூடாது. இல்லையா, காவேரியினுடைய- ஆற போட்டா தானா முடிஞ்சு காவேரி வரலாறு உங்ககிட்ட வர அவங்களுக்கு petition நீங்க நம்ம நிறைய கவனிச்சுதான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வைக்கு வரல பெட்டிஷன்ஸ் எதுவும் பெண்டிங் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் அதை பத்தி கவலைப்பட போறாங்க. இருக்கிற பெட்டிஷன் உங்ககிட்ட தானே ஒரு கொடுத்துருக்கோம். சாதாரண ஜல்லிக்கட்டு பிரச்சனையே உங்களால தீர்க்க முடியலைங்க. நிச்சயமா நான் சொல்றேன், இவங்கள சொல்றேன், நான் எந்த பிரச்சனைக்கும் ஒரு சரியான தீர்வை நாம் தரணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையாது. எல்லாத்துலேயுமே அரசியல். காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மேலாண்மை வாரியம் 2 பேரும் மிக அழகாக கேட்டாங்க. நானும் கேட்குறேன், என்ன கஷ்டம் உங்களுக்கு அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு? என்ன பிரச்சனை? எது உங்களை தடுக்கிறது? பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து இது குளிர்கால கூட்டத்தொடர் முடிஞ்ச போச்சு. என்ன கஷ்டம் உங்களுக்கு? அந்த எண்ணம் இல்லை, இதற்கு ஒரு தீர்வு வரக்கூடாது. இதுதான் உங்களுடைய இவ்வளவு நேரமா உச்சநீதிமன்றம் நடந்தாலும் பேசிட்டு இருந்த அண்ணனோட நீங்க கவனம் இருக்கதா இல்ல எனக்கு இல்ல தெரியல. அது இல்ல நான் எல்லாத்தையுமே கேக்குறேன், தெரியுது. எனக்கு அதை இல்ல. தாண்டி நீங்க சரி. செய்ய வேண்டிய வேலை ஏன் செய்யல? இதெல்லாம் பதில் சொல். அதை விட்டுட்டு மீண்டும் நீங்க புதுசா வந்து நிரந்தர தீர்வுக்கான ஒரு ஆணையம்னா இது என்னது? எதற்காக? பாலு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இதுக்கு வாங்க நான் பதில் சொல்றேங்கிறேன். எங்களுக்கு அக்கறையே இல்ல அக்கார்டிங் டு யூ. சரி சார், ஆர்குமெண்ட் சேக்கு ஒத்துக்கிறேன் சார். உங்களுக்கு அக்கறையோட நன்றி, 10 வருஷம் ராகவன் இருந்தீங்க. அவர்களுக்கு. 10 வருஷம் அக்கறையோட இருந்ததா சொல்லிக்கிறீங்களே, என்ன செஞ்சீங்க? ஏன் அப்பெல்லாம் பிரச்சனை இல்லையா? எனக்கு மீண்டும் மீண்டும் 4வது தடவை கேட்கறேன். இவர் சொல்றாரு நீங்க திருப்பி எப்படியே அதே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப 4வது தடவை நான் திருப்பியும் கேட்கறேன். அதுக்கு ஒரு நிமிஷம் கடைசியில டைம் இருந்தா அதுக்காவது பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தான் அக்கறை இருக்குல்ல, என்ன பண்ணீங்க? தமிழர்களுக்காகவே வாழ்ந்ததால உங்க ஐயா பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க பதில். அப்புறம் என்கிட்ட வாங்க, நம்ம கேட்கற பதில் சொல்றேன். சொல்லுங்க சார். இது பிஜேபி பாமக பிரச்சனையாக அவர் தான் ஆக்குறாரு, அவர் ஆக்குறாரு, நான் ஆக்கல. நான் என்ன சொல்றேன், இப்ப நாங்க சுப்ரீம் கோர்ட்ல இதை சொல்லியிருக்கிறோம், இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம், ஆர்டர் ஃபைனல் ஆர்டர் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதான் ஃபைனல் சொல்லியிருக்கிறோம். கேள்வி கர்நாடகா cannot challenge that order ன்னு எங்களோட கன்டென்ஷன். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப அதுல 4 பேருக்கு மாற்று கருத்து இல்ல. 4 பேருக்கும் நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு தான் இறுதியானது. That is the அப்படின்றதுல stand taken by central government. அதுல அதுதாங்க முடிஞ்சு. இந்த பேனல்ல இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. பட் இவருக்கு மாற்று கருத்து இருக்கு, அவர் பண்ண முடியுங்கிற. இல்ல ஆய்வுக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்றாரு. அதான் சொல்றேன். ஆய்வுக்கு உட்பட்டது. அப்ப மாத்தலாம் இல்ல, அங்க ஆய்வுக்கு உட்பட்டு அங்க மாத்த முடியும்ல. அதான் சொல்ல. எனக்கு அது இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி நினைக்கல. அது ஏற்றுக்கொள்ள கிடையாதுங்க. பாலோட கேள்வி என்னன்னா, அந்த நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு தான் இறுதியானதுன்னு சொல்றீங்களே, ஏன் ஆணை அமைக்கிறது ப்ராப்ளம் காட்டுற வேகத்தை அதுல ஏன் காட்ட மாட்டீங்க? அதுதான் உச்சநீதிமன்றத்துல பெண்டிங். அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் 3 மெம்பர் அதுக்கு பேரு தான் அரசியல். முடிவு பண்ணட்டும். அதுதான் ராகவன். என்ன பண்ண முடியும்? நான் நிறைவு கருத்து உங்க கருத்தோட நிறைவு செய்றேன். 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம இது வரைக்கும் பேசல. இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு ட்ரைபுனல் ஒண்ணு வைக்கும்போது, நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பெரிய பெரிய மாநிலங்கள் இன்வால்வ் ஆன ஒரு ரிவர் டிஸ்பியூட்டை ஒரே ஒரு ஏஜென்சி கூட கொடுக்கும்போது ட்ரிவியலைஸ் பண்றோம் ஒரு ஸ்டேட் இஷ்யூஸை. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எப்படி நீங்க சொல்றீங்க? அதுவும் அதுக்கு தலைமை தாங்கறவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இல்ல, இல்ல, ரிட்டையர்ட் இல்ல, இல்ல, ஜட்ஜ். ஒரே ஒரே ஒரு- ஒரு ட்ரிவியலை சிறுமைப்படுத்துறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எளிமைப்படுத்துறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல எளிமைப்படுத்தல, ட்ரிவியலைஸ் பண்றது. எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் ஒன்று அமைக்கும் போதே நமக்கு வந்து எவ்வளோ டேட்டா வேணும், எவ்வளோ அனாலிசிஸ் வேணும், எவ்வளோ சப்மிஷன்ஸ் வேணும், அதெல்லாம் இல்லாம ஒரே ஒரு ஜட்ஜு எல்லாத்தையும் பாப்பாருன்னும் போது அவருக்கு டைம் இருக்காது, நேரம் இருக்காது, கேட்க முடியாது. ஸ்பெசிபிக் பெஞ்சஸ் அதுல வைக்கணும்னு சொல்றாங்களே, ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் பெஞ்சஸ் வச்சாலும், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி வச்சாலும் வந்து அதெல்லாம் ஒரே ஒரு ஏஜென்சிக்கு போகும்போது அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனா ஒரே ஒரு ட்ரைபுனல் இது மட்டும் தான் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னும் போது அது இம்பார்ட்டன்ஸே வேற. நீங்க அது இல்லன்னு சொல்ல முடியாது. முக்கியமான பாயிண்ட். காவேரிக்கு ஒரு தீர்ப்பாயம் தேவையில்லை, கோடி ரபிபியாஸ்க்கு வேற ஒரு தீர்ப்பாயம், கிருஷ்ணா கோதாவரிக்கு வேற ஒரு தீர்ப்பாயம். அப்படி தனித்தனியா இருக்கும்போது கிடைக்கிற முக்கியத்துவம் கிடைக்காது. எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்ப்பாயம் பார்க்கும் அப்படின்னா முக்கியத்துவம் இல்லாம போயிடும். எல்லா சுப்ரீம் கோர்ட்ல இருக்க எல்லா கேஸ் மாதிரி கிடையாது சார். இதுக்காக வாட்டர் டிஸ்பியூட்டுக்கான தீர்ப்பாயம் தான். இன்னொன்னு ஒரு கேஸ் கவனிக்க முடியாதுன்னா சுப்ரீம் கோர்ட் 1000 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கேஸ் இந்தியாவுல இத்தனை நீதிமன்றங்கள் மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது சார். மாநில சம்பந்தப்பட்ட பல கேஸ் உச்சநீதிமன்றத்துல இருக்கு. வாட்டர் டிஸ்பியூட் மட்டும் இல்ல, பல கேஸ் உச்சநீதிமன்றத்துல இந்த ஒவ்வொரு கோர்ட்லயும் ஆயிரக்கணக்கான ஜட்ஜி பார்த்துட்டு தானே இருக்காங்க. சரி, இது லைவ்லிஹுட் சம்பந்தப்பட்டதுங்க. எல்லாமே என்ன சொல்றீங்க? எல்லா நீதிமன்றத்திலும் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், கீழ்மை நீதிமன்றம் ஒவ்வொரு கோர்ட்லயும் ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்குது. ஒரு ஜட்ஜ் நான் எப்படி பண்ணணும்னு அவங்க கேட்டாங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் முடிவு பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்பியூட்டுக்கு ஒரு ட்ரைபுனல் அமைச்சு அவங்க கொடுத்த தீர்ப்பையே உங்களால நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒரு ஜட்ஜ் உட்கார்ந்திருக்கணும். எப்படி பண்ண போறீங்க? கோடிக்கணக்கான கேஸ்க்கு ஜட்ஜ் தான் தேடிட்டு இருக்கணும். சரி, இத்தனை நாள் அப்படிதான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க நீர் தீர்ப்பாயத்துல எல்லாத்துலயுமே.
அதோட அதான் அவுட்கம் மாத்தணும். இல்ல, எனக்கு சரி, ஒண்ணு you are மட்டும் right. தெரிஞ்சிருச்சு. அதான் நாம் மாத்தணும். நிறைவு செய்யலாம். தமிழ்நாட்டு மக்கள் இந்த தீர்ப்பாயத்தை எப்படி பார்க்கணும்? இது நமக்கு ஏதேனும் வகையில நன்மை தரக்கூடியது, நிரந்தர தீர்வு அப்படின்றதுக்கு இது பயன்படுமா? இது அதாவது பெசிமிஸ்டிக்கா பார்க்கணும். இதை வந்து நான் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்க தேவையில்லை. அதை நீங்க அது வந்து ஓப்பன் மைண்டடாகவே இருந்துக்கலாம். ஸோ ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இந்த ட்ரைபுனல் ஆர்டர் கொடுத்தா கூட ஃபைனல் ஆர்டர் வந்துருச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டலேருந்து அந்த ஒரு மெசேஜ் வந்ததுன்னா ஐ திங்க் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கிறது எனக்கு அதில் வந்து ஒரு தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து அந்த ஐடியா பெர்சே இஸ் நத்திங் ராங். பட் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது மட்டும் அது மட்டும் தெளிவாக இருக்கணும். நோக்கம் நல்லது, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியல் துணிவு மத்திய அரசுக்கு வேணும் அப்படின்ற கருத்தை நீங்க இறுதியா வலியுறுத்துறீங்க. உங்க நால்வர் வருகைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.